எடுப்பதே வந்து பெரிய ஒரு பாக்கியங்க. அந்த பெண்ண எடுப்பதே ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா, தானத்துல வந்து நம்ம சொல்லுவோம், அன்னதானம் சிறப்பு, ரத்த தானம் சிறப்பு, அதுக்கு அடுத்து கண் தானம் சிறப்பு, உடல் தானம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தானத்திலேயே உயர்ந்த தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ண பெத்து, அத வளர்த்து, ஆளாக்கி, அதுக்கு 21 வயசு ஆனொட்டி, ஒருவரோட கையில வந்து பிடிச்சு குடுக்குறாங்க பாரு, தானம் குடுக்குறாங்க பாரு, கன்னியாதானம். உலகத்திலேயே சிறந்த ஒரு தானம் கன்னியாதானம். அந்த கன்னியாதானத்துக்கு ஈடு இணை வேற எந்த தானமும் கிடையாது. சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட உண்மைகள். அந்த மாரி ஒரு கன்னியாதானத்த குடுக்கக்கூடிய ஒரு ஒரு அப்பா, அம்மா கிட்ட, இன்னும் எங்களுக்கு இவ்வளவு வேணும்னு கேட்டோமா, அது சாஸ்திரமே அது வந்து ஏத்துக்காது. அப்படிங்கிறது தான் பெண் குடுப்பதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயங்க. ஒரு ஆணுக்கு தன் தன் மகள பெத்து, வளர்த்து, ஆளாக்கி, ஒரு ஒரு ஆணுக்கு அந்த பெண் அடுத்த வீட்டுக்கு, அதாவது இவங்களுக்கு அத குடுக்கறதுனால இவங்களுக்கு என்னன்னா, தன் பெண்ண விட்டு பிரியறாங்க. தன் பெண்ணுகிட்ட ஒரு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதெல்லாம் பிரியறாங்க. அதெல்லாம் இழக்குறாங்க. ஒவ்வொன்னா இழக்குறாங்க. தன் மகாலட்சுமிய இழக்குறாங்க அப்படிங்கிற தன்மைய மகாலட்சுமி வீட்ட விட்டு போகுது. யாராச்சும் ஏத்துக்குவாங்களா? பெண் பிள்ளைகள பெத்தவங்களுக்கு தான் இந்த வலி, வேதனை தெரியும். அந்த வலி, வேதனை உணர்ந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் இருந்தாங்கன்னா, நிச்சயமா அந்த பெண் வந்து மகாராணியாட்ட வச்சு தாங்கணும் அவங்களாம். ஒரு பெண் வீட்டுக்கு வந்துச்சுன்னா, அந்த பெண்ண மகாராணியாச்சும் வச்சு தாங்கி அந்த பெண்ணோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ வைப்பதுதாங்க ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அந்த குடும்பத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். ஏன்னா, அவங்க கன்னியாதானம் பண்ணியிருக்காங்க. அந்த கன்னியாதானம் குடுத்தவங்களுக்கு நீங்க செய்யக்கூடியது அந்த பெண்ண நல்லா வாழ வைப்பது. தன் வீட்டுக்கு வந்த ஒரு மகாலட்சுமிய அதாவது போற்றி புகழாட்ட பரவால்ல. போற்றி புதைச்சிராதீங்க. அந்த பெண்ண வாழ்க்கைய போற்றி புதைச்சிராதீங்க. அதுதான் இந்த என்னோட பதிவு. அதாவது ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுக்கு வாழ வருதுன்னா, அந்த பெண்ண வந்து முடிஞ்ச அளவுக்கு போற்றி காப்பாத்தணும். அதே மாதிரி அந்த பெண்ணை உதாசீனப்படுத்துவதோ, அந்த பெண் சின்ன தவறு செஞ்சானா அது பெருசா சுட்டி காட்டுவதோ, இதனால வந்து அந்த குடும்பத்தை வந்து ஒரு அவதூறு பேசுவதோ, இதெல்லாம் இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு இந்த கோர்ட்ல போட்டீங்கன்னா, இந்த டைவர்ஸ் கேஸ்லாம் வந்து அதிகமா வந்துருச்சு. ஏன் வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் பார்த்தா வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் குடுக்குறாங்க. அதாவது ஒரு பெண்ண கொடுமைப்படுத்திட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இந்த பெண்ண வந்து நாங்க வந்து எங்களுக்கு பிடிக்கல வேணான்னு சொன்னா, உங்க பொருள்லாம் குடுக்கணும்னா, நீங்க வந்து டைவர்ஸுக்கு கையெழுத்து போட்டா தான் நாங்க இதெல்லாம் குடுப்போம் அப்படின்னு சொல்லி, அந்த பொருளையே புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. ஒரு திருமணத்துல வந்து நான் அனுபவத்தில் பார்த்தது. அந்த பெண்ணையும் வேண்டான்னு அனுப்பிச்சுட்டாங்க. அதே மாரி அந்த பெண்ணுக்கு குடுக்க வேண்டிய அந்த நகை, அந்த பொருளையெல்லாம் குடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா டைவர்ஸுக்கு நீங்க கையெழுத்து போட்டா தான், இதெல்லாம் நான் உங்களோட பொருள்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அந்த பெண்ண வந்து 4 வருட காலமாக அலைய விட்டாங்க கோர்ட்டுக்கு இன்றைக்கு. இதெல்லாம் வந்து யாருக்கு பாதிக்கும்னா, அந்த குடும்பத்தையே பாதிக்கும். அதுல யார் யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதிக்கும். அவங்க குழந்தைங்கலாம் பாதிக்கும். அது மாரி ஒரு பாதிப்பை